ஏசுவி கேள்வி கேட்டிருந்தார், யார் யார் காலை பிடிச்சி கீழே இழுக்கிறாங்க, அதாவது இவங்க முன்னேறதை யார் இழுக்கிறாங்கன்னு கேட்டிருந்தார். அதுக்கு விக்ரம், கனி, பார்வதி, திவ்யா, ரம்யா அவங்களோட பேரெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பிரஜன் நகை எங்கே தூக்கி போயிருந்தாரு காமிச்சாங்க. அப்புறம் வந்து இவங்க வந்து நகைக்கு எடுக்க பிளான் பண்ணியதை பற்றி பேசினாங்க. உங்கள் மேலே ஒரு விமர்சனம் வச்சா ஒத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தார். அப்புறம் திவ்யாவுக்கும் கமலேந்திரனுக்கும் நடந்த சண்டையை பற்றி பேசினாங்க. அப்புறம் ரம்யா வந்து கேப்டனாக இருந்து சரியாக பண்ணலை அப்படின்ற விஷயங்களை பேசினாங்க எல்லோரும். அப்புறம் நாமினேஷனுக்காக உட்கார வச்சாங்க. ஒருத்தங்களையும் சேவ் பண்ண ஆரம்பித்தார். அடுத்து கடைசியாக எஃப்ஜே, பிரஜன், சாண்ட்ரா இவங்க 3 பேர் இருந்தாங்க. அப்புறம் கடைசியாக வந்து பிரஜன் வெளியில் போகிறாருன்னு காமிச்சார். பிரஜன் வீட்டை விட்டு வெளியில் வந்தார். ஆனால் வந்து சாண்ட்ராவை சமாதானப்படுத்திட்டு தான் வெளியில் வந்தார். சாண்ட்ராவே முன்னாடி ஓடி வந்தாங்க வெளியில். அப்புறம் அவர் உங்களை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டு வந்தார். அவரோட பயண வீடியோ பார்த்தார். அப்புறம் வந்து விஜய் சேதுபதி பேசினார். அப்புறம் உள்ளே இருக்க அவங்க ஒய்ஃப் கிட்டே பேசினார். நான் போய் பசங்களை பார்த்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் பிரஜன். அப்புறம் பிரஜன் வந்து நேற்று கிளம்புனார். நேற்று இதோட பிக் பாஸ் வந்து முடிஞ்சிச்சு.